இந்த நாளிலும் நாம் நம்முடைய தியானத்திற்கென்று எரேமியாவின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்வோம். Let's turn our Bibles to Jeremiah chapter 32 verse 41. அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாயிருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் அவர்களை இந்த தேசத்திலே நிச்சயமாய் நாட்டுவேன். நாம் செபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வார்த்தையை இந்த மாதத்திற்கென்று நீர் கொடுத்தீர். இந்த வார்த்தையின் மூலமாக நம்முடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும், எல்லா தடைகளையும் மாற்றி போடும், அற்புத அடையாளங்களை செய்திருளும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த வார்த்தையின் மூலமாக நீர் என்ன உம்முடைய பிள்ளைகளோடு பேச விரும்புகிறீர் என்பதை நீர் அடியேனுக்கு தெளிவுபடுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது நமக்கு ஒரு தைரியம் வரும், எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் வரும். ஆண்டவர் இந்த மாதத்தில் சொல்கிறது, அவர்களுக்கு நன்மை உண்டாகும்படி அவர்கள் மேல் சந்தோஷமாய் இருந்து என் முழு இருதயத்தோடும் என் முழு ஆத்மாவோடும் இந்த தேசத்தில் நிச்சயமாய் நாட்டுவேன். விசுவாசிக்கிறவங்களாம் ஒரு ஆளியா சொல்லுங்க. கர்த்தர் சொல்கிறார், இந்த தேசத்தில் நிச்சயமாய் நாட்டுவேன். இந்த மாத வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஜெபித்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தையை உணர்த்தின பொழுது அந்த வார்த்தையை படித்த பொழுது எனக்கு இந்த என்னை பொறுத்தவரை இந்த வசனம் எனக்கு ரொம்ப ஈர்க்கவில்லை. காரணம், இந்த வசனம் எனக்கு நிறைய வாட்டி ஆண்டவர் பேசியிருக்கிறார். அதனால எனக்கு பெருசாக எனக்கு தெரியல, இது பழைய வசனம் பார்த்துக்குது அப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்த குறிப்பிட்ட நாளிலே நான் ஒரு செய்தியை கேட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒரு சகோதரி அவர்கள் செய்தியை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். மத்தியான வேளையில் 2:30 மணி இருக்கும், 2:30 மணிக்கு அந்த ஒரு செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் வானொலியில். அது நான் யூடியூப்பில் போய் ஏற்கனவே ரெக்கார்டட் மெசேஜ் கிடையாது, இது வாட்ஸ் அ லைவ் மெசேஜ். அதில் வார்த்தையை ஷேர் பண்ணுறவங்க இதே வசனத்தை மறுபடியுமாக சொல்லும் பொழுது எனக்கு ஆண்டவர் இதை உணர்த்தினார். இதுதான் நம்ம சபைக்கு ஆண்டவர் இந்த மாதத்தில் கொடுக்கிறார் என்று சொல்லி ஒரு வழியாக சொல்லுவோமா. அதாவது சில வேளைகளில் நம்ம எப்படி ஆண்டவருடைய வார்த்தையை, ஆண்டவருடைய பேசுகிறதை நம்ம எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்பதற்கு ஒரு சான்றாக சொல்கிறேன். நேற்று தினத்தில் மாலை வேளையில் ஒரு குடும்பத்தை நாங்கள் சந்திக்க போகிறோம். அந்த வீட்டில் நாங்கள் ஒரு 3 வசனத்தை நாங்கள் தியானித்தோம். அந்த 3 வசனம் அந்த குடும்பத்தில் யூஸ்வலாக நாங்கள் ஒரு வீட்டுக்கு முதல் முறையாக போனால் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வசனத்தை சொல்லுவோம். அந்த குடும்பத்திற்கு எப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதம் என்று. ஆனால் நேற்றைய தினத்தில் அந்த வீட்டில் போனோன்னா ஆண்டவர் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவன் உங்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று அந்த வார்த்தையை சொல்வதற்கு கர்த்தர் உதவி செய்தார். இன்றைக்கி அந்த வசனத்தை அருமையான சகோதரன் இன்றைக்கி சொன்னாங்க. சகோதரனுக்கும் நாங்கள் போனதுக்கும் ஒரு சம்மந்தம் கிடையாது, தெரியவும் செய்யாது. என்ன வசனம் சொல்லுங்கள் யாராவது? ஒர்ஷிப்பில் கேட்டிங்களா? ஒர்ஷிப்பில் உள்ள கொயரில் இருந்தீங்க, இங்கே இருந்தீங்க. கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு ஒரு வசனம் சொன்னார் பிரதர். சரி, உங்கள்கிட்ட டைம் ஆயிரும். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம், ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம் தொடங்கி, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். ஐயா, இந்த வசனம் சொன்னா இல்லை நேத்திக்கு? சத்தமாக சொல்லுங்க. ஆமாம். நேத்திக்கு சாயங்காலம் எல்லா வீட்டுக்கு போனாலும் கர்த்தர் வீட்டை ஆசீர்வாதம், பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், பாதுகாப்பாக கொடுப்பார், எல்லாம் சொல்லுவோம். ஆனால் கர்த்தர் உங்களை முன் அறிந்து உங்களை முன் குறித்திருக்கிறார். எதற்காக? தேவனுடைய குமாரனுடைய சாயலாக இருப்பதற்கு அப்படின்னு அந்த கீழே வசனங்கள் அந்த 30, 31 கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிற யார் நமக்கு எதிராக நிற்க முடியும், இந்த 3 வசனத்தையும் நேற்றுக்கு எடுத்து ஈவினிங் அவங்கள உற்சாகப்படுத்திட்டு வந்திருக்கிறோம். இன்றைக்கு காலையில் சகோதரன் டேனியலும் நானும் போன சண்டே பேசுகிறத விட சரி, போன சண்டே கூட சரியாக பேசியிருக்க மாட்டோம் நாங்கள். ஆனால் அந்த வார்த்தை சொல்கிறார், அதாவது ஆண்டவர், திஸ் இஸ் த வே காட் கன்ஃபர்ம்ஸ் த வேர்ட். உங்களுக்கு இந்த வசனத்தை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். ஆமேன். அந்த சகோதரனுக்கும் எனக்கும் ஒரு சம்மந்தம் கிடையாது, அவங்க பேசவும் இல்லை. ஆனால் அந்த வசனத்தை இன்னைக்கு அவங்க எடுத்து சொல்லும் பொழுது உண்மையாகவே அந்த வசனத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். அதுதான் நீங்கள் ஒரு வசனத்தை கேட்டால்
கொடுத்தாங்கன்னா, ஆண்டவர் கொடுத்தாருன்னா அதை யோசிக்கணும். அதை ஆண்டவரை எனக்கு உறுதிப்படுத்துங்க, என்னோடு கூட மறுபடியும் பேசுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தர் உறுதிப்படுத்த அப்போ இருக்கணும். அப்படித்தான் இந்த மாத வாக்கு தத்தத்திலும் எரேமியா 32:41 ஆண்டவர் என்ன சொன்னாரு? மறுபடியும் உரிமை எனக்கு என்ன கன்ஃபார்ம் பண்ணார். அவர்களுக்கு நன்மை உண்டாகும்படி. ஒரு வழியா சொல்லுமா, யாருக்கு? உங்களுக்கு நன்மை. அந்த தம்பனையில் ஒன்று போடுங்க. அப்போ அந்த கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு நான் நன்மை உண்டு பண்ணுவேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்வாரு? நன்மை செய்வார். அநேக இந்த உலகத்தில் இந்த நாட்களில் நீங்கள் பார்க்கும் பொழுது எல்லாமே தீமையாக தான் நடக்கும். தீமை நடக்கிற இடத்துல தான் நன்மை நமக்கு தேவை. ஆமென். எந்தெந்த இடத்துல தீமை நடக்கிறதோ அந்த இடத்துல நமக்கு நன்மை தேவை. wherever you find evil happening. உங்களுக்கு தமிழ் தெரியும் தானே? புரியுமா? புரியும். ஓகே, உங்களுக்கு தமிழ் புரியும். அப்போ எந்தெந்த இடத்துல உங்களுக்கு தீமை நடக்கிறதோ அந்த இடத்துல நன்மை செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ தீமை என்றால் என்ன என்று நம்ம யோசிக்க வேண்டாம். நன்மைனா என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தில் எல்லா மக்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் எப்படி இருந்தாரு? நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார். வாசிப்போமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 10:38 வாசிக்கும் பொழுது, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினபடியினால் அவர் நன்மை செய்கிறவராக அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். விசுவாசிகள் இல்லையா? சொல்லுமா? இந்த வசனத்தை டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க, நீங்க பாருங்க. நான் அந்த கான்டெக்ஸ்ட் சொல்லிட்டேன். ஃபுல்லா வாசிக்க வேண்டிய வசனங்கள் மாத்திரம் வாசிக்கலாம், சில வசனங்கள் வாசிக்க தேவையில்லை. அப்போ அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். ஆமென். அப்ப இந்த உலகத்துல the Lord God expects things may go wrong. அப்போ பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்திருக்கு. That means there were people, those who were sick, those who were under the captivity of satanic forces. There were people, those who are under the bondage of Satan and demons. அதுதான் இன்றைக்கு நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில சத்துரு நமக்கு விரோதமாய் வருவான், ஆனா கர்த்தர் நமக்காக கொடியேற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? அதுதான் வாசிக்கிறோம். ஏசாயா 59:19 வாசிக்கும் பொழுது, வெள்ளம் போல சத்துரு, அந்த பின்பகுதியை பார்க்கும் பொழுது, வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். ஹல்லேலூயா. அதுதான் நசரேயனாகிய இயேசுவை தேவன் வல்லமையினால அபிஷேகம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். அப்போ அபிஷேகம் பண்ணின ஆண்டவர் சத்துருவின் வல்லமையை மேற்கொள்கிறதற்கான ஒரு அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு வழியா சொல்லுவோமா? அவர் சத்துருவுக்கு விரோதமாக, அந்த சாத்தானுக்கு விரோதமாக என்ன செய்கிறாரு? கொடியேற்றுகிற ஆவியானவர். அதான் வாசிக்கிறோம் பாருங்க. பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருந்ததுனால அவர் என்ன செய்தாரு? நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். அவர் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய். அப்ப குணமாக்குகிறதுனா என்ன அர்த்தம்? அநேக மக்கள் இந்த பிசாசின் வல்லமையினாலே சுகவீனப்பட்டிருந்திருக்க வேண்டும். அதுதான் குணமாக்குகிறவர். So oppressed by the evil. Amen. Amen. அப்ப இங்கிலீஷ்ல வாசிக்கும் பொழுது amen, oppressed by the evil or devil என்று பார்க்கிறோம். The devil, amen, because God was with him. Amen. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு நான் நன்மை செய்வேன், நன்மை செய்வேன். சொல்லுங்க, எனக்கு ஆண்டவர் நன்மை செய்வார். தீமையான சூழ்நிலையிலும், தீமையான சூழ்நிலையிலும் கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார். அல்லேலூயா. ஆமென். ஆதியாகமத்தின் புத்தகம் 50வது அதிகாரம். நான் நோட்ஸுக்கே இன்னும் போகல, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை சொல்லிட்டே இருக்கிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 50வது அதிகாரம் 20வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது,
அங்கே யோசேப்பு அவன் சொல்லுகிற ஒரு வசனத்தை ஆண்டவருடைய வார்த்தையில வாசிக்கிறோம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். ஆமென். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். அல்லேலூயா. நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். தேவனோ, தேவனுக்கும் ஜனங்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே. அப்போ தீமையான காலம் ஒன்று இருந்தது யோசேப்புடைய வாழ்க்கையில. ஆனா இப்பொழுது நன்மையான ஒரு வாழ்க்கையை அவனை கொடுத்திருக்கிறார். விசுவாசிகள் இல்லையா சொல்லுங்க. அப்ப தீமை எப்பொழுதுமே இருக்கும்னு நினைக்காதீங்க. கர்த்தர் தீமையை நன்மையாக மாற்றுவார். அல்லேலூயா. கர்த்தர் தீமையை நன்மையாக மாற்றுவார். யோசேப்புடைய வாழ்க்கையில எங்க போனாலும் தீமை. சொந்த சகோதரர்கள் என்ன செய்தாங்க? அவனை பிடித்து அவனுடைய அங்கியை உருவி அவனை எங்க போட்டாங்க? குழியில போட்டாங்க. ஒரு சகோதரன் சொல்றான், பாவம் தம்பி, குழியில போடாதீங்க, வித்துருவோம். அப்ப சரிப்பா, நீ சொல்லிட்டல, நாங்க வித்துருவோம் அப்படின்னு விற்கிறாங்க. விற்கப்பட சூழ்நிலை வரும். அப்படின்னா என்ன தெரியுமா? உங்களை வச்சு காசு பண்ணுவாங்க மக்கள். உங்க பேரை வித்துருவாங்க, உங்களுடைய சொத்தை வித்துருவாங்க, உங்களை எந்த சூழ்நிலை வித்து உங்களை காசு பண்ணிடுவாங்க ஜனங்க. ஆனா கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் கைவிட மாட்டார். தீமையை நன்மையா மாற்றுவார். எந்த சூழ்நிலையில நீங்க கண்ணீர் வெடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரை கர்த்தர் காண்கிறார். தீமையை நன்மையாய் மாற்றுகிற கர்த்தர். சில வேளைகளில் கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க செய்த நன்மையை மறந்துடுவாங்க. கவலைப்படாதீங்க. கர்த்தர் தீமையை நன்மையாய் மாற்றி, யார் எந்த சகோதரன் அந்த யோசேப்பை பிடித்து குழியில போட்டாங்களோ, மீதியான கையில வித்தாங்களோ, அதே சகோதரர்கள் யோசேப்பிடத்துல வந்து பஞ்சத்திற்கு தானியம் வாங்கும்படிக்கு கர்த்தர் யோசேப்பை உயர்த்தினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அவங்க கையில அதிகாரம் இருக்குன்னு நினைக்கலாம், அவங்க கையில எல்லா விதமான பதவியும் பட்டமும் பின்னணியும் இருக்குன்னு நினைக்கலாம். ஆனா கர்த்தர் நிச்சயமாக சூழ்நிலைகளை மாற்றி கர்த்தர் உங்க வாழ்க்கையில உங்களை உயர்த்துகிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. சில வேளைகளில் நீங்க செய்த நன்மைகள் மறக்கப்படலாம். நீங்க எவ்வளவு செய்தீங்க அதெல்லாம் மறந்துடுவாங்க மனிதர்கள். ஆனா கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களை உயர்த்துவேன் என்று சொல்ல. வாசிப்போமா? எஸ்தரின் புஸ்தகம், எஸ்தரின் புஸ்தகம் 3வது அதிகாரம். மன்னிக்கவும், 2வது அதிகாரம் 22வது வசனம். இந்த காரியம் மொர்தெகாய்க்கு தெரிய வந்ததினால் அவன் அதை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு அறிவித்தான். எஸ்தர் மொர்தெகாயின் பெயரால் அதை ராஜாவுக்கு சொன்னாள். அந்த காரியம் விசாரிக்கப்படுகிற போது அது மெய்யென்று காணப்பட்டது. ஆகையால் அவர்கள் இருவரும் மரத்திலே தூக்கி போடப்பட்டார்கள். இது ராஜ சமூகத்திலே நாளாகம புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாளாகம புஸ்தகம் என்று சொன்னால் அந்த காலத்துல, இந்த காலத்துல நம்ம டைரின்னு சொல்றோம் பாருங்க. நம்ம டைரி அப்படின்னு எழுதி வைக்கிறதுல, அந்த டைரியில எழுதப்பட்டிருந்தது. அந்த ராஜாவுடைய அரண்மனையில் இருக்கிறதான ஒரு டைரியில ஒரு விஷயம் எழுதப்பட்டிருந்தது. இந்த விஷயம் பாருங்க, மொர்தெகாய் என்றதான தேவ மனுஷன் இருக்கிறான். அந்த மொர்தெகாய் தன்னுடைய பணியை தான் செய்தான். அவன் ஒன்றும் அதிகமா எதுவுமே செய்யல. என்ன செய்தான்? இந்த ராஜாவை கொலை செய்யும்படிக்கு
2 பேர் திட்டம் தீட்டினார்கள். தமிழ்ல வர்மம் வைத்தார்கள் எல்லாம் நான் சுருக்கமா சொல்றேன். அப்போ அந்த திட்டத்தை மொர்தெகாய் அறிந்தான். மொர்தெகாய் ராஜாவுடைய வாழ்க்கையை, அவருடைய உயிரை பாதுகாக்கும்படிக்கு இந்த திட்டத்தை முறியடிக்க வேண்டும் என்பதற்காக இது உடனடியாக அதை யாரிடத்துல சொல்கிறான்? எஸ்தர் கிட்ட சொல்கிறதை பார்க்கிறோம். அவன் எஸ்தர் இடத்துல அறிவித்த பொழுது எஸ்தர் மொர்தெகாயின் பெயரால் அதை ராஜாவுக்கு சொன்னாள். அந்த இடத்துல ராஜாவுடைய உயிரை மொர்தெகாய் காப்பாத்தினாரு அப்படின்னு சொல்லிட்டு 4ஆம் புத்தகத்தை எழுதி வச்சிருக்காங்க. ஆனா அந்த மொர்தெகாய்க்கு ஒரு சன்மானமும் வழங்கப்படவில்லை. அந்த மொர்தெகாய்க்கு ஒரு ப்ரமோஷனும் கொடுக்கல. அந்த மொர்தெகாய் செய்த நன்மையை, நல்ல காரியத்தை அந்த ராஜாவோ அங்க இருந்த யாருமோ நினைக்கவே இல்லை. இன்றைக்கு நீங்க எத்தனையோ நன்மை செய்திருப்பீங்க, எத்தனையோ பேருடைய உயிரை காப்பாற்றிருப்பீங்க, எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில நீங்க செய்த காரியங்கள் அவங்க மறந்திருப்பாங்க. இன்னைக்கு ராஜா உயிரோட இருக்கிறாருன்னா மொர்தெகாயுடைய வாழ்க்கையில யாரு ராஜா? ஆகாஸ்வேரு ராஜா. அந்த ஆகாஸ்வேரு ராஜா இன்னைக்கு உயிரோட இருக்காருன்னா அதுக்கு காரணம் யாரு? மொர்தெகாய். ஆனா மொர்தெகாய்க்கு ஏதாவது நன்மை செய்தாங்களா? இல்ல இல்ல, ஒண்ணுமே செய்யல. புஸ்தகத்தை எழுதி வச்சாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. யாரு? 2 பேரு யார்? அந்த 2 பேரு மொர்தெகாயோட ராஜாவை கொலை செய்ய நினைச்சதுங்க யாரு பேருங்க? பிக்தானும் தேரேசும். யாரு? பிக்தான் அண்ட் தேரேஸ். பாருங்க, இங்கிலீஷ்ல பாருங்க, பிக்தான் அண்ட் தேரேஸ், டோர் கீப்பர்ஸ். அவர்கள் 2 பேரும் இந்த ராஜாவை கொலை செய்யும்படிக்கு திட்டம் தீட்டினதை மொர்தெகாய் கண்டுபிடித்து சொன்னான். அந்த வேளையில இதை யாருமே மொர்தெகாயை கண்டுக்கவே இல்லைங்க. என்ன நடந்திருக்கும்? ராஜா அவனை 2 பேரும் தூக்கில போட்டுட்டாரு, அவங்க 2 செத்து போயிட்டாங்க. இதுதான் நியூஸ் வந்திருக்கும். ஆனால் இந்த இப்போ நம்ம நாட்களில் பார்த்தீங்கன்னா இந்த FBI ஏஜென்ட் யாரு அப்படின்னு நம்ம கேட்டாங்களா? யாரும் கேட்க மாட்டாங்க. அவ கண்டுபிடிச்சிட்டாங்க பண்ணிட்டாங்க, கொலை தூக்கில போட்டாங்கன்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் யார் இதை கண்டுபிடிச்சு கொடுத்தாங்கன்னா இந்த மொர்தெகாய். அவனை நினைக்கவே இல்லை. ஆனா ஒரு காலம் வந்தது. என்ன வந்தது? ஆண்டவர் அந்த ராஜாவுக்கு தூக்கம் வராமல் பண்ணிட்டார். எப்படி? தூக்கம் வராம பண்ணிட்டார். ராஜாவுக்கு ராத்திரி தூக்கம் வரமா நடக்குது. இன்னைக்கோ ஒரு நாள், லேட்டர் டேஸ், ஆஃப்டர் மெனி இயர்ஸ் வச்சுக்காங்க. அப்போ அந்த ராஜா அந்த டைரி எடுத்துட்டு வா, கொஞ்சம் பார்க்கணும்னு பார்க்குறாரு. பார்க்கும் பொழுது அங்க எழுதப்பட்டிருக்குது இது மாதிரி, இத பிக்தானும் தேரேசும் ராஜாவை கொலை செய்ய முயற்சித்தார்கள். மொர்தெகாய் என்ற ஒரு யூதன் அந்த அந்த திட்டத்தை முறியடித்தான். அது நிமித்தமாக அந்த 2 பேருக்கும் தூக்கு தண்டனை வழங்கப்பட்டதுன்னு எழுதப்படுது. உண்டா ராஜாக்கு அப்பதான் யோசனை வருது. ஆண்டவர் சொல்லுகிறாரு, ராஜாவோட பேசுகிறாரு, ஆகாஸ்வேரு ராஜாவோட பேசுகிறாரு, இந்த மொர்தெகாய்க்கு நம்ம ஏதாவது சன்மானம் கொடுத்தோமா அப்படின்னு எழுதி பார்த்தோன்னா ஒண்ணுமே இல்லை. ராஜாவை ஒன்று சொல்றாரு, மொர்தெகாய் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாரு. வர இல்லையா சொல்லுவோமா? மொர்தெகாய் கூடுறதுக்கு முன்னாடி இந்த மொர்தெகாய்க்கு யாரு எதிராக வேலை செய்தானோ அந்த ஆமானை ராஜா அழைக்கிறார். அழைத்து என்ன சொல்லுகிறாரு? ராஜா கனம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிற ஒரு மனிதனுக்கு என்னெல்லாம் செய்யலாம், என்னென்ன கொண்டாட்டமாயிரம் ஒரு காரியத்தை செய்யலாம் என்று கேட்கிற பொழுது ஆமா நினைச்சுக்கிட்டான், நமக்கு தான் இந்த பெரிய விருந்து உபசரணைகள் கொண்டாட்டங்கள் நம்முடைய பேர்ல நமக்காக செய்ய போறது இந்த ராஜா, பிகாஸ் ராஜாவை நம்மளோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்னு ஆமா நினைச்சுக்கிட்டான். ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல மொர்தெகாயை உயர்த்தினாரு. எந்த ஆமான் இந்த மொர்தெகாய்க்கு விரோதமாக செயல்பட்டானோ அந்த ஆமான் முன்னிலையில தேவன் மொர்தெகாயை உயர்த்தி அவனுக்கு நன்மை செய்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எந்த இடத்துல யார் உங்களுக்கு எதிராக தீமை செய்தார்களோ அவர்கள் முன்னிலையில கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா.
அந்த ராஜாவுக்கு அன்னைக்கு ராத்திரியில் தூக்கம் வராம இருந்தது எப்படிங்க? அது ராஜாவுக்கு கர்த்தர் தூக்கம் கொடுக்கல. ஆமென். அவன் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நன்மை செய்கிற தேவன். இந்த உலகத்துல அவர் ஒருவர் தான் நமக்கு நன்மை செய்வார் என்பதில் எந்த சந்தேகமுமே இல்லை. உங்கள் வாழ்க்கையில் தீமையே நடந்து கொண்டிருக்கிறதா? நீங்கள் மனிதர்களை நம்பினது நிமித்தமாக உங்களுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்காமல் போய்விட்டதா? கவலைப்படாதிருங்கள். நன்மை செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் நன்மைகளின் நாயகன். உங்கள் வாழ்க்கையில் இனிவரும் நாட்களில் நன்மைகளை அவர் அதிகமாக செய்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வாதமாக வைப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். நீர் நன்மைகளை செய்கிறவர். இந்த நாட்களிலே இந்த செய்தியை கேட்ட அநேகருடைய வாழ்க்கையில் தீமைதான் நடக்கிறது. ஆனால் தீமையை நன்மையாக முடிய பண்ணுகிற தேவன் என்பதை நாங்கள் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் பார்த்தோம். கர்த்தாவே, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். தீமையை கொண்டு வருகிற எல்லா சாத்தானுடைய கிரியைகள் அழிந்து போக வேண்டும். அற்புத அடையாளங்கள் நடைபெற வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.